அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். வாழ்க்கையில் ஒரு சுவையான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வரணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ப்ரில்லியன்ட் பாய், இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படின்னு கிளாஸில் டீச்சர் கூட டிக் மார்க் போட்டு எழுதுவாங்க ஆன்சர் ஷீட்டில். ப்ரில்லியன்ட் பாய், எனக்கு இன்னைக்கு ஸ்டார் போட்டாங்க மிஸ் அப்படின்னு குழந்தை வீட்டில் வந்து பெருமையாக சந்தோஷமாக காமிச்சிக்கும். தான் புள்ள புத்திசாலித்தனமாக இருக்கிறான் அப்படின்றது ஒவ்வொரு அம்மாவுக்கும் சந்தோஷமானது. ஏன், தனக்கு வந்து வாச்சது தான் சரியில்லை, தான் பெற்றதாவது நல்லா இருக்குதே, புத்திசாலியாக இருக்குதே, கட்டினது தான் சரியில்லை அப்படின்னு சில தாய்மார்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். கை குழந்தையாக இருந்தது இன்னைக்கு கிளாஸில் ஃபஸ்ட்டாக வருதே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இயல்பு தான். ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், எப்பொழுதுமே அறிவு மட்டுமே ஆனந்தம் கொடுக்காது, அறியாமையும் ஆனந்தம் கொடுக்கும். அதுக்கு வழக்கமாக சொல்லுகிற உதாரணம், பிள்ளைகள் பேசுகிற பேச்சு தவறாகத்தான் இருக்கும். அதாவது இலக்கண ரீதியாக சரியாக இருக்காது, சொற்கள் முழுமையாக வந்து விழாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தத்தக்கா புத்தக்கான்னு தான் அதுங்க பேசும். ஆனால் அது தருகிற சந்தோஷம் எந்த தமிழறிஞர் பேச்சும் தந்து விடாது. ஒற்றை சொல்லில் நம்மை சொர்க்கத்துக்கே இட்டு செல்லக்கூடிய சொற்களை பிள்ளை வாயிலிருந்து வருகிற பொழுது அந்த ஆனந்தம் எந்த தமிழறிஞராலும் தந்துவிட முடியாது. அது தனி. தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு அதனால தான் வள்ளுவன் சொல்கிறான். அது நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா அந்த மகிழ்ச்சியே தனி தான். நான் மதுரைக்கு போயிருந்தப்போ ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு கீழே இறங்குறேன். ஒரு குட்டி பையன் அங்கேருந்து வந்து கை கொடுத்தான். இந்த பிள்ளைங்க கை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பெரியவங்க ரசிக்கிறதுன்றது வேற, பிள்ளைங்களும் நம்ம பேச்சை ரசிக்கிறதுன்றது ஒரு ஆனந்தமான அனுபவம். நான் உடனே உன் பேர் என்னடா கண்ணா அப்படின்னா, அவன் உன்னை சொல்ல மாட்டேன் அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன சொல்ல மாட்டேன்னா? பேர் தானடா கேட்டேன், பேர் என்னன்னு சொல்கிறான், சொல்ல மாட்டேன் அப்படின்னா. அப்புறம் தான் அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைங்க அவன் பேர் சொடலை மாடான்னு பேர், அந்த சொடலை மாடான்றது தான் அவன் சொல்கிறது சொல்ல மாட்டான்னு உங்கள் காதில் விழுது அப்படின்னாங்க. அந்த மழலை தருகிற ஆனந்தம் இருக்கிறதே, அவன் சொல்ல மாட்டேன் என்று சொல்வதாக இருந்தாலும் கூட அது கேட்பதற்கு சுகமாக இருக்கிறது. ஆனால் இந்த அறிவு ப்ளஸ் அறியாமை இது தருகிற ஆனந்தத்தையும் தாண்டி உள்ளுணர்வு அப்படின்னு ஒன்று வேலை செய்யணும். அது மிகப்பெரிய மேதைகளுக்கெல்லாம் கூட கை கொடுத்திருக்கிறது. பல புதிய புதிய கண்டுபிடிப்புகள், புதிய புதிய வாசல் திறப்புகள், இது எல்லாம் கூட அந்த உள்ளுணர்வினால் தான் நடந்திருக்கிறது. இப்போ பாருங்களேன், விஸ்வேஸ்வரையான்னு பெங்களூரில் ஒரு பெரிய மியூசியம் கூட அவர் பெயரால் இருக்கிறது. பெரிய விஞ்ஞானி, மேதை, அறிவியல் சாதனையாளர். அவர் ட்ரெயினில் ஒரு தடவை போய்கிட்டே இருக்கிறார். இரவு நேரம் போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு எழுந்து அந்த அபாய சங்கிலின்னு சொல்கிறோமே அதை பிடிச்சி இழுத்து நிறுத்திட்டார். உடனே அந்த பொறுப்பாளர் அங்கிருந்து வராங்க. என்ன சார் என்னாச்சு, ஏன் சங்கிலியை பிடிச்சி இழுத்து நிறுத்திட்டீங்கன்னு. இல்லை, ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தண்டவாளம் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னார். உடனே போய் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து, சார் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு, தண்டவாளம் யாரோ பேர்த்துருக்குறாங்க, உடைச்சிருக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. இல்லை, நான் படுத்துக்கிட்டே இருந்தேன், அந்த ரயில் ஓடுற சத்தத்தை கவனித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு சத்தம் வேற மாதிரி வந்தது. இது மாதிரி தண்டவாளத்தில் ஏதாவது பாதிப்பு, ஏதாவது உடஞ்சிருந்தா தான் இது மாதிரி சத்தம் வரும் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளே தோணுச்சு, அதனால தான் பண்ணார். பாருங்க, ஒரு பெரிய அறிவியல் மேதைக்கு ஒரு பெரிய ரயில் விபத்தையே தடுத்து நிறுத்துவதற்கு அந்த உள்ளுணர்வு என்பது மிக முக்கியமானதாக இருந்து உதவி செய்திருக்கிறது. அது வாழ்க்கையில் நமக்கு மிக மிக தேவை. அதை எப்படி வளர்த்து கொள்வது அப்படின்னா, அதுக்கு மெடிடேஷன் மாதிரியான மன ஒருமை பழக பழக இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம், அது உண்மைதான். ஒரு ராஜா அவருடைய உதவியாளரோட காட்டுக்கு போயிட்டுருக்கிறார், காட்டில் வேட்டையாட போயிட்டுருக்கிறார். அப்போ பசி, தாகம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ போகிற வழியில் ஒரு இடத்துல அப்படியே வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு. ராஜா சொன்னாரப்பா, இந்த வெள்ளரிக்காய் பச்சி சாப்பிட்டா அது தாகத்தையும் தீர்க்கும், பசியும் கொஞ்சம் அடக்கும், அதனால போய் அந்த வெள்ளரிக்காய் பறிச்சிட்டு வா அப்படின்னார். அங்கே பக்கத்தில் கண் பார்வை இல்லாத ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர், அவர் சொன்னார், அது கண்டிப்பாக வெள்ளரிக்காவாக இருக்காதுங்க அப்படின்னார். திரும்பி பார்த்தார், ஏய் உனக்கு கண்ணு தெரியல, அது வெள்ளரிக்கான்னு நான் சொல்கிறேன், நீ எப்படி இல்லைன்னு சொல்கிறான்னு.
அவர் சொன்னார் பாருங்க, பிரமாதமான ஒரு பதில். ஐயா, இது பல பேர் போயிட்டு வர வழி, அது உண்மையிலேயே வெள்ளரிக்காவா இருந்தது அப்படின்னா இந்நேரம் அதை விட்டு வச்சிருப்பாங்களா நம்ம ஆளுங்க. அதனால் அது வெள்ளரிக்காய் இல்லை, வேற ஏதோ ஒரு காயாக தான் இருக்கும், வேணா நீங்கள் பறித்து பாருங்க அப்படின்னார். போய் பறிச்சுட்டு வா அப்படின்னார். இவர் போய் பறிச்சுட்டு வந்து பார்த்தா அது வெள்ளரிக்காய் இல்லை. தொலையிலிருந்து பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு, பார்ப்பதற்கு வெள்ளரிக்காய் மாதிரி இருப்பதனாலேயே வெள்ளரிக்காய்னு ராஜா நம்புறாரு. பார்க்கவே முடியாத அந்த கண் பார்வையற்ற பிச்சைக்காரர் அது வெள்ளரிக்காய் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டார். அதான் உள்ளுணர்வு அப்படிங்கிறது. புத்திசாலித்தனம் கூட ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. அப்புறம் தண்ணி தாகமாக இருக்குதுப்பா, நீ இந்த பக்கமாக போய் ஏதாவது தண்ணி இருக்கா பாரு அப்படின்னார். இந்த கூட வந்தார் சேவகர், அப்படி இப்படி கிழக்கு பக்கமாக போகிறாருன்னா இவர் சொன்னார், யார் இந்த பார்வை இல்லாதவர், இந்த பக்கம் போகாதீங்க, இப்படி மேற்கு பக்கத்து போங்க அப்படின்னு. எப்படி சொல்கிற அப்படின்னு அவர் சொன்னார், இல்லை நான் மேலே சட்டை கூட போடலை, இந்த பக்கத்தில் இருந்து சூடான காற்று வருது, அதனால் இந்த பக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை, நான் மேலே சட்டை போடலை, இங்கிருந்து குளிர்ந்த காற்று இந்த பக்கத்திலிருந்து வருதுனால இந்த பக்கம்தான் நீர்நிலை ஏதோ இருக்குன்னு தெரியுது, இப்படி போய் பாருங்க. போய் பார்த்தா அதே மாதிரி இருக்கு. ராஜா அசந்து போயிட்டாரு. எவ்வளவு புத்திசாலி, இப்படிப்பட்ட ஒருத்தன் நம்ம கூடவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்குமே அப்படின்னு அவனை அழிச்சிட்டு போயிட்டார். அழிச்சிட்டு போய் நீ என் கூடவே இருக்கணும், தயாரானார். இருக்கிற மகாராஜா அப்படின்னார். சரி, யாரங்கே, இனிமே இவனுக்கு தினம் ஒரு பட்டை சாம்பார் சாதம் கொடுங்க அப்படின்னார். சரி ராஜா அப்படின்னா. அப்புறம் ஒரு வைர வியாபாரி ஒரு நாள் வந்தார். இந்த ராஜா என்ன பண்ணார், வைரத்தெல்லாம் அந்த பார்வை இல்லாத பிச்சைக்காரர் அவர்கிட்ட கொடுத்து, பாருங்க இதில் எதெல்லாம் வைரம்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க, போலி எதுன்னு கண்டுபிடிங்கன்னார். அவர் கொஞ்ச நேரத்தில் தனியாக ரெண்டு பிரிச்சிட்டார். ராஜா, இதெல்லாம் உண்மையான வைரம், இதெல்லாம் போலிகள் அப்படின்னு. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அந்த வைர வியாபாரிய கேட்டப்போ, ஆமாங்க அவர் சொல்கிறது ரைட்டு தான் அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது ஒன்றும் இல்லைங்க, இந்த வைரத்தெல்லாம் நான் எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன், என் உடம்பின் சூடு அதில் இறங்கிடுச்சு, அப்போ அது உண்மையான வைரம். இந்த இதெல்லாம் கண்ணாடிகள், கண்ணாடி துண்டு வைரம் மாதிரி இருக்குது, இதை எடுத்து பார்த்தேன், என் உடம்பு சூடு அதில் இறங்கலை, இது கண்ணாடி போலிகள், இதுதான் உண்மையான வைரம்னு கண்டுபிடிச்சேன். ராஜா அசந்து போயிட்டார். ஆஹா, எப்பேற்பட்டவன்டா, புத்திசாலிடா, யாரங்கே, இனிமேல் தினந்தோறும் இவனுக்கு ஒரு பட்டை தயிர் சாதம் சேர்த்து கொடுங்கள் அப்படின்னார். சரி ராஜா அப்படின்னா. அப்புறம் ஒரு நாள் ராஜா 2 நாள் கழித்து, எப்பா எனக்கு ஒரு சந்தேகம், நான் பரம்பரை ராஜா இல்லை பிச்சைக்கார ராஜான்னு பேசிக்கிறாங்க, அது உண்மைதானா அப்படின்னார் இவர். அவன் சொன்னான், உண்மைதான் ராஜா, பிச்சைக்கார ராஜான்றது ரைட்டு தான். இல்லைப்பா அது எப்படி சொல்கிற, நான் அது மாதிரி தான் எப்படி சொல்கிறேன்னு. இல்லை, நீங்கள் பரம்பரை ராஜாவாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் முதல்ல அது வெள்ளரிக்காய் இல்லைன்னு உங்களுக்கு காட்டில் கண்டுபிடிச்சி சொன்னப்பவே இவனுக்கு ஒரு முத்து மாலை பரிசாக கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. வைரத்தை பிரித்து காமிச்சப்பவே, உண்மையான வைரம் போலி வைரம்னு பிரிச்சப்பவே இவனுக்கு ஒரு வைர மாலை பரிசு தாருங்கள்னு சொல்லியிருப்பீங்க. ராஜ பரம்பரையாக இருந்தா. பிச்சைக்கார வம்சத்தில் வந்தீங்களா என்னன்னு தெரியல, அதனால தான் ஒரு பட்டை சாம்பார் சாதம் கொடு, ஒரு பட்டை தயிர் சாதம் கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அதை வச்சு முடிவு பண்ண அப்படின்னா. புத்தியில் விசாலமாக ராஜ பரம்பரையாக இருந்தால் தருகிற பரிசில் கூட அது தெரியும். ஒரு உள்ளுணர்வு மிகுந்த, புத்திசாலித்தனம் மிகுந்த, ஒரு கண் பார்வை இல்லை என்றாலும் வாழ்க்கையை சரியாக பார்ப்பதற்கு இந்த 2 ஆற்றல்கள் நமக்கு துணை இருக்கின்றன. அதையும் வளர்த்து கொள்ளுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் லைஃப் நிறைந்ததாக இருக்கும். நாம் வாழ்கிறோமா என்பது முக்கியமல்ல, வாழ்க்கை உயிர்ப்போடு இருக்கிறதா, துடிப்போடு பிரகாசமாக இருக்கிறதா, அப்படி இருப்பதற்கு உள்ளுணர்வு உபயோகரமானதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.